பைக் ட்ராவல் பண்ணி, பண்ணி நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். நம்ம லைஃப்ல நம்ம என்ன விஷயத்த பண்ணாலுமே, திரும்ப அத நம்ம எப்ப ட்ரை பண்ண போறோம் அப்படின்றது ஒரு எண்ணமே நமக்கு வராது. அத அன்னைக்கு பண்ணா பண்ணது தான். அதுக்கப்புறம் திரும்ப அத பக்கமே போக தோணாது. ஆனா, நீங்க ஒரு பைக்ல ட்ராவல் பண்ணும்போது மட்டும் தான், இல்ல நீங்க தனியா பயணங்கள் பண்ணும்போது மட்டும் தான், நம்ம அடுத்து என்ன டெஸ்டினேஷன் போப்போறோம்? நம்ம அடுத்து எங்க போப்போறோம்? நம்ம எப்படா இங்க போப்போறோம் தனியா? அப்படின்ற மாரி நம்ம மனசு ஏக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த தேடுதல் நடந்துகிட்டே இருக்கும். அது நீங்க தனியா பயணம் பண்ற ஆளா இருந்தா மட்டும் தான் அந்த ஃபீல் உங்களுக்கு புரியும். பயணம் பண்றதுனால என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே கிடைக்கும். நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம என்ன வேணா பண்ணலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் நமக்கு குடுக்கும். சுத்தி இருக்கிற அத்தன பிரச்சனையுமே மங்கி மங்கலா போயிரும். அதில கிடைக்கிற சந்தோஷம் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும். நம்ம வந்துட்டு என்ன எடுத்துட்டு போறோம், என்ன நம்ம கொண்டு போறோம். நம்ம சாவுற நேரத்தில இருக்கும்போது கூட நம்ம தனிமையா நம்ம பயணம் பண்ண மெமரீஸ் மட்டும் தான் நம்ம மைண்ட்ல அப்படியே நிக்கும். ஸோ, அத நம்ம இழந்துட்டோம், நம்ம லைஃப்ல இழந்துட்டோம்னா ஒண்ணுமே கிடையாதுல்ல. ஸோ, பயணம் பண்ணுங்க. உங்ககிட்ட ஒரு ரூ. 200 ரூ. 300 இருந்துச்சுன்னா, அத வச்சு எங்கேயாவது போயிட்டு வாங்க தனியா. அதுவும் பைக்ல போனீங்கன்னா இன்னும் அழகா இருக்கும். பயணம் ரொம்பவே அழகானதுங்க. ட்ரை பண்ணுங்க.